2026ஆம் ஆண்டின் வாக்குத்தத்த வசனம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். கர்த்தர் நம்மோடு பேசணும். காலம் நேரம் சென்று கொண்டிருக்கிறபடியால் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு, ஜெபத்திற்கெல்லாம் நேரம் இல்லாத காரணத்தினால் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. எல்லா வார்த்தையும் நிறைவேறினது. எல்லா வார்த்தையும் நிறைவேறினது. கர்த்தர் எல்லா வார்த்தையும் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. 2026ஆம் வருடம் இந்த ஊழியத்திற்கும் விசுவாசிகளுக்கும் கர்த்தர் தந்த வாக்கு தத்தம், எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறும் ஆண்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதுவரைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் தந்த எல்லா வாக்கு தத்தமும் நிறைவேறுகிற ஆண்டா இது இருக்கும் என்று வாக்கு தத்தம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் நிறைவேறும் ஆண்டு. ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்த இந்த வார்த்தையை சாலோமோன் ராஜா கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டி முடித்த அந்த நாளிலே, கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்தரிக்கிறார். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றின காலகட்டத்திலே ஆண்டவருடைய ஆலயத்தில் நின்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து சாலமோன் ராஜா மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ஒருவருக்கு தருகிறார் என்றால் நிச்சயமாய் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போதுமானவர். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் கிட்டத்தட்ட 480 வருடங்கள் கழித்து சாலமோனுடைய காலத்திலே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தருகிறார் என்றால் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி, மனிதன் நமக்கு வாக்குத்தத்தத்தையும் வாக்குறுதியையும் அநேக நேரத்தில் தரும்போது அவன் சில நேரத்திலே வாக்குத்தத்தத்தை செய்ய முடியாதவனாக, செயல்படுத்த முடியாதவனாய் நம்மை விட்டு மாறி போகிறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு நேராய் ஒரு வார்த்தையை தருகிறார் என்றால் அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவர். வானமும் பூமியும் ஒளிந்தால் கூட கர்த்தருடைய வாக்கு மாறாது. அந்த மோசேயின் காலத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கிட்டத்தட்ட 450 வருடம் காலம் கழித்து நிறைவேறினது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. எல்லா வார்த்தையும் நிறைவேறினது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வார்த்தையும் நிறைவேறினது. வாக்குத்தத்தம் என்றால் என்ன? நமக்கு கர்த்தர் செய்ய போகிற சில நன்மைகளை முன்கூட்டியே நமக்கு அறிவிக்கிற ஒன்றுதான் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஏதோ உழைத்தோ இல்லை நம்முடைய கிரியைகளினாலோ ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதில்லை. மாறாக கர்த்தர் நம்மேல் பாராட்டின அன்பின் நிமித்தமே இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர் அந்த வாக்குத்தத்தத்தை காலங்கள் மாறினாலும் நிறைவேற்ற போதுமானவர். ஹல்லேலூயா. எந்த மாறுதலும் இல்லை, என்ற வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவருடைய வாக்கு மாறாதது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயிடம் சொன்னார், மோசே, நான் எகிப்தில் இருந்து ஜனங்களை புறப்பட்டு வர செய்வேன் என்று சொன்னார். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை வனாந்தரத்திலே நான் காப்பாற்றுவேன், அவர்களை நான் நடத்துவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினார். கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கென்று கானானை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், இந்த கானானை இவர்கள் சுதந்தரிப்பார்கள் என்று
கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், கர்த்தர் அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இந்த ஜனம் யுத்தம் இல்லாமல் சமாதானமாய் இளைப்பாறும் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை சாலமோன் காலத்திலே கர்த்தர் நிறைவேற்றினார். மனிதர்கள் மூலமாக வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறது கர்த்தர். தேவஜனமே, இந்த வருடத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இதற்கு முன்பாக பல வருடங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடங்களிலே பல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் மனிதர்கள் மூலமாகவோ சபை மூலமாகவோ தீர்க்க தரிசனம் மூலமாக உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கலாம். ஆனால் நிறைவேற்றுகிறது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை யார் மூலமாகவும் கர்த்தர் தந்திருக்கலாம், ஆனால் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கென்று கர்த்தர் தந்த ஒரு வார்த்தை கூட தவறி போவதில்லை. எல்லா வார்த்தையும் இந்த வருடத்திலே நிறைவேறும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று கரங்களை தட்டி பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் வாக்குத்தத்தம் மாறவே செய்யாது. நிச்சயமாய் அவர்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே பரலோக தேவன் உங்களுக்கு தருகிற ஒரு விசேஷித்த தீர்க்க தரிசனம் என்னவென்றால், வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டேன், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் பல வருடங்களாக சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிறேன் என்ற ஏக்கத்தோடு கண்ணீரோடு பல நாட்களை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் சுதந்திரிக்கிற வருடம் தான் இந்த 2026 வருடம். ஹல்லேலூயா. பல தொழில்களை நான் செய்து ஒரு முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்தேன். ஆனால் இத்தனை நாட்கள் தடையாய் தான் இருந்தது என்கிற ஒரு கேள்வியோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால், இந்த வருடம் நீங்கள் செய்கிற முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே தடையாய் ஒரு கல்லாய் தடை கற்களாய் எழும்பி நின்ற சில தடைகளை, சில எரிகோக்களை கர்த்தர் உடைத்து ஒரு ஜெயத்தை தருகிற ஒரு வருடமாய் தான் இந்த வருடம் உங்களுக்கு மாற போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருடம் எல்லா வாக்குத்தத்தமும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஏனென்றால் நிறைவேறுகிற வருடமாய் தான் இந்த 2026 கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். இருண்ட பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிற பிரயாணத்திலே கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாதை தெரியாத அனுபவத்திலே நடந்து கொண்டிருந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த 2026 வருடம் முடிவுக்கு வருகிற ஒரு வருடமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கென்றும் உங்கள் குடும்பத்திற்கென்றும் கர்த்தர் தூதர்களின் பாதுகாப்பை கட்டளையிடுகிற வருடமாய் இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவேன் என்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் கைகளின் பிரயாசத்தை நான் வாய்க்க பண்ணுகிற வருடம் இந்த 2026 வருடம் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குரைக்கிறார். தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் தடைப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு இது சாத்தியமா பிரமிப்பாய் மலையாய் பார்த்து கொண்டிருந்த காரியங்களிலே திறக்க கூடாத இடத்திலிருந்து ஒரு வாசலை திறந்து உங்களுக்கு வழியை கர்த்தர் காண்பித்து தருவேன் என்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் 2026 வருடம் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வருடம். நிறைவேறும் வருடம். முடிவுக்கு காலம் நிறைவேறின போது வாக்குத்தத்தம் நிறைவேறு. இத்தனை வருடங்கள் நீங்கள் புலம்பின நாட்கள் முடிந்து சுதந்திரிக்கிற வருடம் தான் இந்த 2000. ஆவியானவர் இன்றைக்கு காதுள்ளவன் சபைக்கு கர்த்தர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஹல்லேலூயா. சில தடையாய் இருந்த எல்லா தடையை மாற்றி ஜெயமாய் கர்த்தர் முன்னேற செய்ய வைக்கிற ஒரு ஆசீர்வதிக்கிற வருடம் 2026 வருடம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஒருவருக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவர் எப்படி வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டார், அதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ராஜா இருக்கிறார், எசேக்கியா என்கிற ஒரு ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு ஜீவனும் வல்லமை உள்ளது என்பதை அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா.
ஆமென். எசேக்கியா என்கிற ஒரு யூத ராஜா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து ராஜ்யபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருடைய சரீரத்திலே பயங்கரமான வியாதியின் பாதிப்பு, பயங்கரமான வேதனை அவருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்திலே ஆண்டவர் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியை எசேக்கியா ராஜாவுடைய அரண்மனைக்கு அனுப்புகிறார். அங்கு அவர் போய் ராஜாவை பார்த்துவிட்டு சொல்லுகிறார், ராஜாவே, உம்முடைய நாட்கள் முடிந்து விட்டது, நீர் மரித்து விடுவீர் என்று சொல்லுகிறார். உம்முடைய வீட்டு காரியங்களை எல்லாம் நீர் சரி பண்ணும், உம்முடைய ஆயுள் காலம் முடிந்தது என்று ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டதும் பாருங்க, எசேக்கியா ராஜா நம்ம சில காரியங்களை, சில மனவேதனையான சில காரியங்களை நம்ம அறியும் போது உடனே நம்ம சுற்றி உள்ளவங்கள்ட்ட போய் சொல்லி அழுவோம் இல்லையா? ஐயோ, எனக்கு இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம பக்கத்திலே இருக்கிற நமக்கு மிகவும் நெருக்கமானவருடைய சொல்லி நம்ம வேதனைப்படுவோம். ஆனால் இந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை கேட்டதும் என்ன பண்ணினா தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு சுவர் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பி ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உண்மையாய் நடந்தேன்ப்பா, நான் உத்தமமா நடந்தேன், உம்முடைய பார்வையிலே நான் நலமான காரியங்களை தான் நான் செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணிவிட்டார். வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜா மிகவும் அழுதார் என்று. எசேக்கியா ராஜா மிகவும் அழுதாராம். ஹல்லேலூயா. அந்த அழுகையை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சில நேரத்தில் நம்ம வீட்டில் இருந்து ஒரு 4 சுவருக்குள்ளால இருந்து ஜெபிப்போம், கண்ணீர் விடுவோம், தன் போக்கில் புலம்புறது போல புலம்பிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய எல்லா விண்ணப்பத்தை பரலோகத்திலிருந்து தேவன் கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலை ஒவ்வொன்றையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், ஐயோ, என் கவலை, என் கண்ணீர், என் மனபாரம் யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, 4 சுவருக்குள்ளே நாம் அடிக்கிற கண்ணீரை கர்த்தர் கேட்கிறாரா என்கிற சந்தேகத்தோடு நம்ம அநேக நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இவர் சுவர்புறமாய் திரும்பி நின்று இந்த ராஜா ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுததை பரலோக தேவன் சிங்காசனத்திலிருந்து அமைதியாய் கேட்டு கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவர் அழுத அந்த அழுகையை அமைதியாய் கேட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் அந்த நேரத்திலே அவருடைய ஜெபத்தை கேட்டு இங்கு வார்த்தையை கொடுத்து எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு அவர் அரண்மனையை விட்டு வெளியே போவதற்காக புறப்பட்டு சென்றார். ஜெபத்தை கேட்ட தேவன் அந்த மாத்திரத்திலே அவருக்கு நேராக ஒரு வார்த்தையை கொடுக்கும்படியாக தீர்க்கதரிசியை தேடி போகிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையிலே நீங்க அநேக நேரத்திலே கண்ணீரோடு, வேதனையோடு, நெருக்கத்தோடு வரும்போது உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தை கிடைத்திருக்குமே என்றால் கர்த்தர் உங்க கண்ணீரை கண்டது நிமித்தம் அநேக விசுவாசிகள் இந்த இடத்திலே வந்து சாட்சி சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். கண்ணீரோடு வந்தேன், வனாந்தரத்தின் அனுபவத்திலே வந்தேன், கைவிடப்பட்ட அனுபவத்திலே வந்தேன். சிஸ்டர், நீங்க பேசினது எனக்காக என்று. ஹல்லேலூயா. உங்க கண்ணீரையும் உங்கள் உங்க வேதனையும் அறிந்தது நிமித்தம் தான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்டது நிமித்தம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை கொடுக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியை தேடி போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அந்த இடத்துல அரண்மனையிலிருந்து வெளியே போறதுக்கு முன்பாக நடுமுற்றத்திலே அவர் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ நில், என் தாசனாகிய எசேக்கியாவிடம் திரும்பி போய் நான் சொல்லுகிற வார்த்தையை அவனுக்கு அறிவி என்று. ஹல்லேலூயா. வார்த்தையை அறிவி. வார்த்தை உங்க வாழ்க்கையில கிடைத்து விட்டால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையின் தீர்வின் ஆரம்பம் தான் உங்களுக்கு கிடைக்கிற வாக்குத்தத்த வார்த்தை. உங்க பிரச்சனை முடிவுக்கு வருகிற ஒரு நேரம் தான் உங்களுக்கு நேராக ஆண்டவர் தருகிற வார்த்தை. தேவ ஜனமே, இந்த வார்த்தை உங்கள் கரங்களிலே கிடைத்து விட்டால் நிச்சயமாக பிரச்சனை தீர்வதற்கு ஆரம்பமாகிவிட்டது. அன்று அன்னாள் ஆலயத்திலே வந்து தன்னுடைய நிந்தைக்காகவும் அவமானத்திற்காகவும் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தால் ஆசாரியன் மூலமாக ஒரு வார்த்தை கிடைத்தது. பிரச்சனைக்கு ஒரு தீர்வின் ஆரம்பம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகாருக்கு ஜீவன் அழிந்து போகிற சூழ்நிலையிலே வனாந்தரத்திலே ஒரு வார்த்தை கிடைத்தது.
கிடைத்தது. அவருடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அந்த வார்த்தை காண்பித்து கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்பி தருகிறார் என்றால் உங்க பிரச்சனையை கர்த்தர் தீர்க்கும்படியாக தான் அவர் துவங்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று மார்த்தாள் மரியாள் வீட்டிலே லாசரு மரித்து விட்டான். 4 நாட்கள் கழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையாய் அவருடைய வாழ்க்கையில் வந்து வெளிப்பட்டார். அங்கு மரணம் ஜீவனாய் மாற்றப்பட்டது. வார்த்தை உங்க வாழ்க்கையில் வரும் என்றால் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர். வார்த்தை மட்டும் உங்க வாழ்க்கையில் வந்தால் சூழ்நிலை எப்படி இருக்கட்டும் தேவஜனமே, அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போதுமானவர். ஹல்லேலூயா. எரேமியா சொல்ற வார்த்தை கிடைத்ததும் நான் உட்கொண்டேன் என்று. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட போதுமானது. ஹல்லேலூயா. இங்கு இந்த ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார், என் தாசனிடம் போய் சொல்லு, நான் ஒரு வார்த்தை அவனுக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. உன் வியாதியை நான் குணமாக்குவேன். இன்னும் 3 நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 15 வருடம் உனக்கு நான் ஆயுளை நான் அதிகரித்து தருகிறேன். இதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். எசேக்கியா ராஜாவின் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கு பாருங்க, அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது நிமித்தம் அவருக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை மாறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். பிரச்சனைகள் மாறுகிறது. அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நீ ஒரு அந்த அத்திப்பழ அடையை உன் சரீரத்திலே பரவி இருக்கிற அந்த வியாதியின் கட்டிலே கொண்டு வை என்று. ஹல்லேலூயா. உடம்பு சரீரம் முழுவதும் அந்த பலவீனம் பரவி இருக்கிறது. ஆனா என்னதான் சரீரத்திலே பலவீனம் பரவி இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு நேராக வெளிப்பட்ட மாத்திரத்திலே படிப்படியாக எசேக்கியாவுடைய சரீரத்தில் இருந்து பலவீனம் நீங்கி போகிறது. ஹல்லேலூயா. படிப்படியாக ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக சரீரத்தில் இருந்த எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் எனக்கு இத்தனை வருடம் ஆயுள கூட்டி தாங்கன்னு கேட்கல. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், 15 வருடம் கூடுதலாக தருவேன் என்று. ஹல்லேலூயா. 15 வருடத்தையும் ஆயுள் நாளில் கூடுதலாக கர்த்தர் கொடுத்து வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு தந்தார் என்றால் வாக்கு மாறாதவர். 15 வருடமும் இடையிலே நின்று போகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஹல்லேலூயா செயல்படாமல் இருக்காது. தேவஜனமே, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தந்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம விசுவாசிக்கும் போதுதான் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சொந்தப்படுத்த முடியும். இங்க வேதத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா ஹல்லேலூயா. லூக்கா 1:45 வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்களை நாம் சொந்தப்படுத்த வேண்டும் என்றால் நாம் தந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்காதவாறு ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசித்தால் நிச்சயமாக அந்த வாக்கு தத்தத்தை சொந்தப்படுத்த முடியும். நீங்க நினைக்கலாம், ஒவ்வொரு வருட துவக்கத்திலும் எத்தனையோ வாக்கு தத்தங்களை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், ஒன்னும் என் கையில கிடைச்ச பாடில்ல, சொந்தப்படுத்தின பாடில்லைன்னு. ஹல்லேலூயா. இந்த வருடம் கிடைச்ச வாக்கு தத்தத்தை நீங்க பரிபூர்ணமா 100க்கு 100 சந்தேகம் இல்லாம விசுவாசிங்க. என் ஆண்டவர் எனக்கு நேராக ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் என்றால் அதை அவர் நிறைவேற்ற போதுமானவர் என்கிறார். விசுவாசிங்க. வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் நிறைவேறும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் எனக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா அது என் வாழ்க்கையில இந்த 2026 வருடம் முடிவுறதுக்குள்ளால நிறைவேறும். ஹல்லேலூயா. நிச்சயமா விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, 5 அப்பத்தையும் 2 மீனையும் பலாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போஷிப்பதற்காக சாப்பிடுவதற்காக ஆசீர்வதித்து வனாந்தரத்தில் கொடுக்குறார். கொடுத்து அங்கே உள்ள கூட்டம் எல்லாம் முடிஞ்சுது.
உடனே ஆண்டவர் ஏசப்பா சீசர்கள்ட்ட சொல்றாரு, அடுத்த ஊருக்கு நம்ம கிளம்பணும், நீங்க வேகமா படகுல ஏறி நீங்க பிரயாணப்படுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா வேகப்படுத்துறாரு. கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி சீசர்களை வேகப்படுத்துறாரு, அனுப்பி விடுறதுக்காக வேகப்படுத்துறாரு. இவங்களும் படகுல ஏறிட்டாங்க. ஏசப்பா என்ன பண்றாரு, ஒரு ஜெபம் பண்றதுக்காக ஒரு மலையில போய் தனியா போய் ஜெபிக்கிறதுக்காக ஏசப்பா போயிட்டார். இங்க சீசர்கள் எல்லாம் கடல்ல பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படியே படகு கடல்ல போயிட்டே இருக்கு. நடுக்கடல்ல படகு வந்துட்டு இப்போ ராத்திரி ஆகிட்டு. ஹல்லேலூயா. நடு ராத்திரிக்கு இப்போ ஏசு கிறிஸ்து இப்போ ஜெபம் முடிச்சாச்சு. ஜெபம் முடிச்சுட்டு இனி சீசர்களோடு வந்து சேரணும். அவருக்கும் அடுத்த ஊருக்கு போகணும். இப்போ என்ன பண்ணலாம்? ஏசப்பா என்ன பண்றாரு, கடல்ல நடக்க தொடங்கிட்டாரு. ஹல்லேலூயா. இங்கு திடீர்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நடுக்கடல்ல பயங்கரமான காற்று. படகு போய் கொண்டிருந்த அந்த பிரயாணத்துல எதிர்காற்று பலமா அடிச்சதுனால படகு அங்கே எங்கேயுமா பயங்கரமா அசைஞ்சிட்டே இருக்குது. இங்கு சீசர்கள்ல பெரும்பான்மையானவர் மீனவர்கள் தான். கடலுடைய தன்மைகள் அவர்களுக்கு நல்லா தெரியும். அடிக்கிற காற்று கண்டிப்பா அந்த படகுக்கு ஒரு சேதத்தை கொண்டு வரும். இந்த சேதம் படகு மட்டும் இல்ல நமக்கும் வரும் உள்ளது இவங்களுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அதனால அந்த காற்றுடைய சூழலை பார்த்து சீசர்கள் ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ நம்ம விழுந்துருவோமோ மூழ்கிடுவோமோன்னு சொல்லி எல்லாருக்கும் இருதயத்துல ஒரு படபடப்பு. நம்ம நடுக்கடல்ல நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போசின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட இவங்க பயந்து கொண்டிருக்காங்க. திடீர்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த படகுக்கு நேராக ஒருத்தர் நடந்து வராரு. யார் நடந்து வராரு? ஏசு கிறிஸ்து நடந்து வராரு. அவருக்கு படகம் வேண்டாம், போட்டம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஹல்லேலூயா. அவருக்கு படகம் போட்டு அந்த கடல் தண்ணி தான். அவர் அழகா நடந்துட்டு வர்றாரு. இங்க ஏற்கனவே மரண பயம் திகில்ல சீசர்கள் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட இவங்க பார்த்த பார்வை அந்த நடு ராத்திரிக்கு கடல்ல ஒரு பேய் வந்துட்டு, ஒரு பிசாசு வந்து முடிஞ்சு ஏற்கனவே சூழ்நிலை முங்கி போடுவோம், இது கடல பிசாசம் வருது. ஐயோ பேய் பேய்னு பயந்து ஆவேசம் சொல்லி சத்தம் போடுறாங்க. ஏசப்பா அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கும்போது சொல்ற, பயப்படாதுங்க நான் தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் வந்துட்டு கிட்ட வர வர அவருடைய சாயல் போலதான் கொஞ்சம் இருக்குதேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு ஆசை வந்தது. யாருக்கு? பேதுருக்கு ஆசை வந்து, ஆண்டவரே நீங்க இயேசுவா இருந்தா நானும் உங்களை போல நடக்கட்டுமா ஆண்டவரே, நானும் கொஞ்சம் இந்த கடலை நடக்கட்டுமா ஆண்டவரே. அவனுக்கு ஒரு ஆசை. ஹல்லேலூயா. இப்போ இந்த படகுல இருந்த மற்ற சீசர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இவனுக்கு இது தேவையா? அவரு பெரிய தேவகுமாரன், அவருக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிற இவரு நடக்கலாம், இவன் நடக்க முடியுமா? இவனுக்கு இது வேண்டாம், தேவையான வேலையான்னு சொல்லி மாறி மாறி கண்டிப்பா நம்மளை போல ஆளுவதானே. ஹல்லேலூயா. பேசி இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. ஹல்லேலூயா. இவங்க பேசியிருப்பாங்க எப்படியும், ஆண்டவர் ஒன்றும் சொல்லல, ஒரே வார்த்தை சொன்னார், வா. ஹல்லேலூயா. வான்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தையும் பேதுருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்த. என்கிட்ட சொன்னது யாரு? கடலுக்கும் காற்றுக்கும் அதிகாரம் கொடுக்கிற தெய்வம் இல்லையா? நீ வான்னு சொன்னா நான் இந்த கடல் தண்ணியில நடக்க முடியும் விசுவாசத்தோடு. ஓ ஹல்லேலூயா. அப்படியே படகுல இருந்து காலை தூக்குனா பாருங்க, அந்த சூழ்நிலையை ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. சுற்றி இருந்த சீசர்கள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? மூழ்க போறான் மூழ்க போறான் மூழ்க போறான். ஹல்லேலூயா. அவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பேதுரு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அப்படியே போட்ல இருந்து காலை தூக்கி தண்ணியில வச்சுட்டோம் பாருங்க, முங்கல்ல நின்னுட்டான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அடுத்த காலையும் தைரியமா தூக்கி பேதுரு கடல்ல வச்சா, நின்னுட்டான் முங்கல. அப்படியே ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நடந்தான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையில ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் வான்னு சொன்னா நான் அவர்கிட்ட போயிருவேன். அழகா அவருடைய முகத்தை பார்த்து கடல்ல பேதுரு நடந்துட்டே இருந்தார் பாருங்க. முகத்தை பார்த்தவர் திடீர்னு சொல்லி கடல்ல உள்ள தண்ணியை பார்த்தாரு. அங்க ஏற்கனவே காற்றும் புயலும் கடல்ல. ஹல்லேலூயா. தண்ணி அப்படி இப்படிமா அசைஞ்சிட்டே இருக்கு, போட்டெல்லாம் அசைஞ்சிட்டு இருக்குது. இவர் தண்ணியை பார்த்ததும் காலு நடுங்கிட்டு. ஹல்லேலூயா. இப்ப வார்த்தை மறந்துட்டு அழைச்சு கூப்பிட்டவருடைய வார்த்தை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. காலு நடுங்குன உடனே ஓ நான் முங்கிருவோனோன்னு பயந்தா இருப்பாருங்க. முங்கிட்டாரு பேதுரு.
அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான் கர்த்தர் வாக்கு தத்தத்தை தரும்போது ஸ்தோத்திரத்தோட சந்தோஷமா வாங்கிட்டு அப்படியே முன்னேறி போவோம். பிரச்சனை நம்மளை பக்கம் நம்ம சுற்றிலும் நாலா பக்கமும் புயலும் காற்றும் அடிக்கும் போது பிரச்சனையை பார்த்தது நடுங்கிடுவோம் பாருங்க. தந்த வாக்க மறந்துடுவோம். அல்லேலூயா. பிரச்சனையிலே முங்கிடுவோம். தேவஜனமே, எனக்கு கிடைச்ச வாக்கு தத்துவம் ஏன் முன்னால இருக்கிறது என்று ஆவிக்குரிய கண்கள்ல யார் பார்த்து விசுவாசத்தோடு நடக்கிறார்களோ அவர்கள் நம் முடிவு பரியந்தமும் நிலைத்து இருக்க முடியும். இல்ல சூழ்நிலைகளை பார்த்து மாமிச கண்ணோடு சூழ்நிலைகளை பார்த்து மாமிச காதோடு சூழ்நிலைகளை கேட்டு அதை பார்த்து நடுங்கிட்டோம்னா நம்ம முங்கிடுவோம். அல்லேலூயா. உடனே முங்க சத்தம் போடுற, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும். அல்லேலூயா. பேதுரு சொல்றார், என்னை ரட்சியும். ஆண்டவர் உடனே போய் பாருங்க தன்னுடைய கையை நீட்டி தூக்கி விட்டுட்டு சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான்? ஹல்லேலூயா. அழைச்சது நான் இல்லை, வார்த்தை தந்தது நான் இல்லை, ஏன் நீ சந்தேகப்பட்டாங்க? ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் வார்த்தையை தந்தாருன்றா நீங்கள் முடிவு வரையும் கடைசி வரைக்கும் விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுங்க தேவ ஜனமே. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசத்தினால் தான் வாக்கு தத்தம் நிறைவேறும். ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பேர் விசுவாசி, நம்ம எல்லாருக்கும் தேவன் தந்திருக்கிற பேர் விசுவாசி. ஆனால் சூழ்நிலைகள்னால நம்ம நிறைய நேரத்தில் அவிசுவாசி ஆகிரும். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் பேர் விசுவாசி. சூழ்நிலைகளை பார்த்தோன்னா நம்முடைய விசுவாசம் அற்ப விசுவாசமாய் போயிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற ஒன்று தந்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு பிடிச்சிடுங்க, நிலைத்திடுங்க. சூழ்நிலைகள் எவ்வளவுதான் உங்களுக்கு எதிராக வந்தாலும் சூழ்நிலைகளை பார்க்காதுங்க, வசனத்தை முன்னால வச்சிடுங்க. அல்லேலூயா. வசனத்தை முன்னால வச்சிடுங்க. வசனம், இந்த வசனம் விசுவாசத்தோடு நீங்க அதை பிடித்துக் கொள்ளும் போது நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க 2026 வருடம் கடைசி நாட்களில் அநேக சாட்சிகள் சொல்ல போறீங்க. கர்த்தர் எனக்கு தந்த நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. 2026 வருடம் துவக்கத்தில் தந்த நல் வார்த்தைகள் ஒன்றையும் கர்த்தர் தவறி போக விடவே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அதுதான் சாலமோனுடைய வாக்கு தத்துவம். எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ரீபா ராதா ரீபா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தத்தை நீங்க நிறைவேற்றப்படுகிற காலமாய் இது உங்களுக்கு மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் பாருங்க, நான் இதுக்கு முன்னால இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு பிரேயர் ஹால், நம்மளை போல ஒரு பிரேயர் ஹாலுக்கு பக்கத்துல ஒரு சாராய கடை இருந்ததாம். இந்த சாராய கடையில் அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே போய் பார்த்தீங்கன்னா காலையில் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் போய் சாராய கடையில் போய் சாராயம் வாங்கி குடித்து பிள்ளைகளுக்குள்ள தேவைகளை சந்திக்க முடியாதபடி அந்த கிராமத்திலே தினமும் வீடு வீடாக சண்டை பிரச்சனை. இதை பார்த்த நம்ம பிரேயர் ஹால், நம்மளை போல உள்ள பிரேயர் ஹாலில் உள்ள விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் சேர்ந்து இந்த கிராமத்திலிருந்து இந்த சாராய கடை மாற்றப்படணும், நம்ம எல்லாம் திறப்பில் நின்று ஜெபிப்போம்னு சொல்லி தீர்மானம் பண்ணி எல்லாருமே ஜெபிக்க தொடங்கினாங்க. பாருங்க, அப்படியே ஜெபிச்சாங்க. ஆண்டவர், இந்த சாராய கடை நிமித்தம் இந்த கிராமமே கஷ்டப்படுது, சமாதானம் இல்லை, குடும்பங்கள்ல வறுமை, அந்த சாராய கடை நீங்க மாற்றணும் ஆண்டவர். நல்ல ஊக்கமாக ஜெபிச்சாங்க விசுவாசிகள். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். பாருங்க, திடீர்னு ஒரு நாள் அங்க பெரிய கிராமத்திலே பயங்கரமான பரபரப்பு. என்ன பரபரப்புன்னு சொன்னா, அந்த கிராமத்தில் இருந்த சாராய கடை தீ பிடிச்சி எரிஞ்சு அழிஞ்சிட்டு முழுசா அந்த கிராமத்தை விட்டு மாற்றப்பட்டுட்டு செய்தி. இதை பார்த்த இந்த சாராய கடை உரிமைக்காரர் கோர்ட்ல கேஸ் போட்டுட்டாரு. என்ன கேஸ் போட்டார் தெரியுமா? இந்த சாராய கடை இப்படி ஆகிறது காரணம் இந்த பிரேயர் ஹாலில் உள்ள விசுவாசிகள் தான் அப்படின்னு கேஸ் போட்டார். இப்போ கோர்ட்ல கூப்பிட்டாச்சு. 2 டீமும் 2 பிரேயர் ஹால்லேருந்து கொஞ்சம் போறாங்க. அந்த சாராய கடை உரிமையாளருடைய சொந்த பந்தமும் கொஞ்சம் பேர் போறாங்க. இப்போ 2 பேரும் கோர்ட்ல விசாரணை நடக்குது. ஜட்ஜ் இங்க உட்கார்ந்து இருக்காரு.
அப்போ இவர் சொல்றாரு, சாராய கடைக்காரர் சொல்றாரு, இந்த விசுவாசிகளின் இவங்க மூலமா தான், இவங்கள்னால தான் என்னுடைய சாராய கடை இப்படி ஆச்சு, எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜெபத்தை கேட்டுதான் என் சாராய கடை எரிவதற்கு அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டார். இப்போ இவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு பயங்கர கோபம், எப்படி என்ன ப்ரூஃப் இருக்கு நீ சொல்லு பார்ப்போம், நாங்கள் எங்க ஜெபத்தை தான் தேவன் கேட்டாரு, அதனால தான் இப்படி நடந்துன்னு சொல்லிட்டு என்ன உங்கள்கிட்ட என்ன வந்து அதிகாரப்பூர்வமா என்ன காரியம், என்ன சாட்சி இருக்குது சொல்லு பாப்போம்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இப்போ ரெண்டு பேருக்குள்ளாலே கோர்ட்டில் பயங்கர மோதல். இவர் சொல்றாரு, இல்ல உங்க ஜெபத்தை கேட்டு இயேசுதான் எனக்கு இப்படி செஞ்சார். இவங்க சொல்றாங்க, எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாருன்னு என்ன சாட்சி நீ சொல்லு. ரெண்டு பேரும் மாறி மாறி அங்க சண்டை. இது அழகா ஜட்ஜ் உட்கார்ந்து கேட்டுட்டே இருந்தார். சொன்னாரு, அவர் கேட்டுட்டு சொல்றாரு பாருங்க, ரெண்டு பேரை நிறுத்துங்க, ஹல்லேலூயா, ரெண்டு பேரும் இனி பேசக்கூடாது, நீங்க ரெண்டு பேரும் பேசுறது நான் புரிஞ்சு கொண்டேன், உங்களை காட்டிலும் இந்த சாராய கடைக்காரன் தான் விசுவாசிகள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு இயேசு பதில் கொடுப்பார் என்கிற விசுவாசமுடைய ஒரு விசுவாசி நீங்கள் அல்ல, விசுவாசி அவன்தான் விசுவாசின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கிட்ட எந்த அளவு விசுவாசம் இருக்கிறது? ஹல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொன்னா பெயர்ந்து போகணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் எங்க அற்புதம் செஞ்சாலும் உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுன்னு ஆண்டவர் விடுதலை செய்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டோம், நம்முடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம், ஹல்லேலூயா, கர்த்தர் நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம் நமக்குள் இருந்தால் நிச்சயமாய் நாம் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100 வயதுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சாராளுக்கு கற்பம் செத்து போன நேரத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ரோமர் புஸ்தகத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்க, 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினால் அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார் என்றால் முழு நிச்சயமாய் நம்பணும், முழு நிச்சயமாய் நம்பணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்களா, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். ஹல்லேலூயா. எனக்கு நீங்க வாக்குத்தத்தத்தை சொந்தப்படுத்த இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வாதமா நடத்தி செல்ல போதுமானவர் என்பதை நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோமா, நம்புவேன் இயேசுவை. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. ஆமென். 2025ஆம் வருடத்திலே ஆண்டவர் சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு வாக்குத்தத்தம் எங்களுக்கு ஊழியத்திற்கு என்று தந்தார். அழைத்தது நான், நடத்தி செல்வேன் என்று. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் எங்க கையில கிடைச்சது பாருங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை ரொம்ப வந்தது எங்க வாழ்க்கையில. இந்த ஒவ்வொரு வாரமும் இந்த ஊழியத்தை அடுத்த வாரம் நடத்துவோமான்னு உள்ள ஒரு சந்தேகத்தோடு தான் பல பிரச்சனைகள், பல தடைகள் மனிதர்கள் மூலமாகவும் இன்னும் அந்த அதிகாரப்பூர்வமாகவும் வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் விசுவாசத்தோடு இந்த ஒரு வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டோம், அழைத்ததவர் நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, நிச்சயமா அழைச்சாருன்னு சொன்னா அவர் நடத்தி செல்லுவார் என்கிற விசுவாசத்தோடு இந்த 2025ஆம் வருடம் இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எங்களுக்கு உதவியா இருந்தது. இந்த வாக்குத்தத்தத்தில் நாங்கள் முழு நிச்சயமா நம்பினது நிமித்தம் சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக எவ்வளவோ வந்த போதிலும் நாங்கள் பயப்படலை. ஏன் முன்னால
மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வார்த்தையை கொடுப்பதற்காக நாம் பயப்படுவோம். ஆண்டவரே, ஒரு செவ்வாய் முடிஞ்சது, அடுத்த செவ்வாய்க்கிழமை சாயங்காலமே எனக்கு பயம் வரும். எப்படி ஆண்டவரே அடுத்த செவ்வாய்க்கிழமை என்ன வார்த்தை கொடுக்கிறதுக்கு? இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சதுல இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை. அழைச்சார்னா வார்த்தையை தருவார். ஹல்லேலூயா. அழைச்சார்னா நடத்தி செல்வார் என்கிற விசுவாசத்தோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தருடைய வாக்கு மாறாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீயுடைய வாழ்க்கையில அவளுடைய விசுவாசம் எப்படி செயல்பட்டது என்பதை மட்டும் நாம் சொல்லி நம்முடைய செய்தியை நான் முடிக்கலாம். 12 வருடமாக இரத்தப்போக்கு வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவள் அந்த வியாதியை தன்னுடைய சரீரத்திலிருந்து மாற்றணும், ஒரு சுகம் பெறணும், அவளுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று அவள் பல மருத்துவர்களை தேடி தேடி போனா. ஒரு மருத்துவர்களிடம் போய் அவளுக்கு வியாதிக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. யார் யார் சொன்னாங்களோ அவங்க சொன்ன இடத்துக்கெல்லாம் தேடி போனா. இதனால அவளுடைய பணம், அவளுடைய சொத்து எல்லாம் அழிஞ்சிட்டே இருக்குது. எது அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் சரீரத்துல ஒரு ஆரோக்கியம் வேணும்னு உள்ள ஒரு வாஞ்சை அவளுக்கு இருந்தது. போய் பார்த்தா ஒரு விதத்திலும் விடுதலை கிடைக்கல. எல்லா ஆசீர்வாதமும் அழிஞ்சு இனி யாரு சொன்னாலும் எங்கு போயும் மருத்துவம் பார்க்கறதுக்கு அவள் கையில பலம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே வருடம் போச்சு, 12 வருஷம் வியாதி. இனி அவளுக்கு அந்த வியாதி இனி சரீரத்தை விட்டு மாறணும்ல ஒரு நம்பிக்கையுமே அவளுக்கு இல்லை. இனி என் வாழ்நாள் ஃபுல்லா இந்த நோயை நான் சுமந்துட்டு தான் இருக்கணும், இந்த ஒரு எண்ணத்தோடு தான் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் அவள் ஒரு செய்தி அறிகிறா. இயேசு என்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சகல வியாதிகளை நீக்கி சுஸ்தமாக்குவார், எல்லா வியாதியும் அவர் மாற்றுவார், அவரிடத்துல போனா வியாதி குணமாகும். இந்த செய்தியை அவ அறிஞ்சா பாருங்க. ஆனா அந்த செய்தி அறிஞ்சாலும் இயேசு கிட்ட போய் அவளுடைய சூழ்நிலையை சொல்ல முடியாது, அவர் அவ மேல தொட்டு சுகமாக்க முடியாது. காரணம், இந்த வியாதியோடு இருக்கிறவங்களால் யாரு தொட்டாலும் அவங்க தீட்டு, அவங்கள சபையில சேர்க்க மாட்டாங்க, அவங்களும் யாரையும் தொடக்கூடாது, அவங்களையும் யாரை தொடக்கூடாது, இவ தீட்டு. ஹல்லேலூயா. அதனால இயேசு என்ன தொட முடியாது. ஆனா நான் இயேசுவை பார்க்க போவேன், ஆனா இயேசுவை நான் தொடுவேன். அவரு தொட மாட்டேன், முடியலனாலும் நான் அவரை தொடுவேன். சரீரத்தை தொட மாட்டேன், வஸ்திரத்தை தொடுவேன், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாவேன் சொல்ற ஒரு விசுவாசம் அவளுக்குள் இருந்தது. ஹல்லேலூயா. இயேசுவிடம் வந்தால் விடுதலை கிடைக்கும். கேட்டத அவ விசுவாசித்தா. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் அவளுக்கு எதிராக இருந்தது, அவர்கிட்ட போக முடியாது, விடுதலை வாங்க முடியாது. ஆனாலும் எப்படியாவது அவரிடத்திலிருந்து ஒரு விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் அவளுக்குள் இருந்தது. ஹல்லேலூயா. அவரை தேடி போகிறாள் பாருங்க. அங்கு அவரை சுற்றிலும் அவ்வளவு கூட்டம், அவ்வளவு சீக்கிரம் அவர்கிட்ட போக முடியல, சூழ்நிலையை சொல்ல முடியல. ஆனா அவ எடுத்த தீர்மானம், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாது நான் சுகமாவேன் என்று. ஹல்லேலூயா. அவ யாருக்கும் தெரியாம பாருங்க, அத்தனை ஜனங்கள் மத்தியிலும் போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஹல்லேலூயா. தொட்ட மாத்திரத்திலே அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த குணமாக்குற வல்லமை அவள் மேல் இறங்கினது. அவளுடைய சரீரத்திலே அப்படி அந்த தேவ வல்லமை இறங்கினது பாருங்க. அவள் என்ன பலவீனத்தோடு பல வருஷங்களாக அவ வந்தாளோ, அந்த பலவீனம் அந்த நொடியிலே அவள் சரீரத்தை விட்டு மாறினதை அவள் உணர்ந்தாள். ஹல்லேலூயா. அவள் நினைச்சிட்டு எனக்கு விடுதலை கிடைச்சிட்டுன்னு. ஹல்லேலூயா. இனி அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு அவ இருக்கும்போது இயேசு கேட்கிறாரு, என்னை தொட்டது யார் என்று. ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? சீசர்கள் கேட்கிறாங்க, எல்லாரும் தான் உம்மை தொட்டு கொண்டிருக்கிறார்களே, எத்தனை பேர் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேருடைய கை உங்க மேல உங்க சரீரத்துல படுது, உங்க கையில படுது, காலில் படுது, தலையில படுது, நெருக்கி கொண்டிருக்கும் போது யார் உங்களை தொட்டது என்று ஏன் இப்படி கேட்கிறீங்கன்னு சொல்ற ஒரு கேள்வியோடு பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், என்னை ஒருத்தி தொட்டாள், எல்லாரும் தொட்டதை போல தொடல, இவ விசேஷித்த விதமாய் என்னை தொட்டாள், விசுவாசத்தோடு தொட்டாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆராதனைக்கு நம்ம வரோம், எல்லாரையும் போல வந்தா அப்படியே போயிருவோம் தேவ ஜனமே. இவளை போல ஒரு தீர்மானத்தோடு நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறேன், அவருடைய சமூகத்துல எனக்கு சமாதானம் உண்டு, அவருடைய சமூகத்துக்கு போனா எனக்கு விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு நம்ம வந்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சொந்தப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. உங்க கையில தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை
விசுவாசத்தோடு தொடணும். சும்மா கிடைச்சிட்டுன்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை வாங்கி பைபிளுக்குள்ள வச்சுட்டு அடுத்த வருஷம் எடுத்து பார்க்க கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு தொடணும். சும்மா தொட்டா எல்லாரையும் போல போயிருவீங்க. 12 வருஷம் இல்ல, 15 வருஷம் இல்ல, ஆயுள் நாள் முழுக்க நீங்க சுமந்து கொண்டிருந்த எல்லா பாரத்தையும் கர்த்தர் உங்க வாழ்க்கை விட்டு மாற்ற போகிற வருடம் தான் 2026 வருடம். இந்த வருடத்துல நீங்க விசுவாசத்தோடு தொட போறீங்க. உங்க வாக்கு தத்தத்தை எப்படி தொட போறீங்க? முதல்ல கேட்டா இயேசு குணமாக்குவாருன்னு, அதன் பிறகு அவ எழும்புனா பாருங்க, எனக்கு தடை இருக்கு, அவர்கிட்ட போகிறதுக்கே நான் தகுதி இல்லை, ஆனா தடையும் அவ பெருசா பார்க்காம அவர்கிட்ட போனா. ஹல்லேலூயா. மறுபடியும் அவ போனது மட்டுமில்லாமல் அவள் தொட்டாள். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நீங்க ஒவ்வொரு நாளும் கரங்களிலே எடுத்துக்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். தேவஜனமே, இந்த வார்த்தையை வாய் திறந்து அறிக்கையிடணும். நான் போவேன், இயேசுவை தொடுவேன், விடுதலை ஆவேன் என்று விசுவாச அறிக்கை செய்தால், அதே போல இந்த வார்த்தையை சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. நீங்க அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. அறிக்கை விட்டுட்டு ஸ்தோத்திரத்தோடு காத்திருங்க. அதுதான் வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு தொடுகிறதற்கு அடையாளம். ஸ்தோத்திரம் சொல்லி அந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையிலே, உங்க குடும்பத்திலே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ வல்லமை புறப்படும். தேவ வல்லமை புறப்படும். ஹல்லேலூயா. இயேசு கேட்டார், என்னை தொட்டது யார்? இவளுக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு அப்படியே ஒளிந்து ஓடுகிறதற்கு மனம் இல்ல, நின்று கொண்டு சொன்னால், ஆண்டவரே 12 வருஷமாக பெரும்பாடை சுமந்து கொண்டு வந்திருந்தேன் அப்பா. உம்மை நான் தொட்ட மாத்திரத்திலே என் சரீரத்திலே ஒரு விடுதலை நடந்தது. எதற்காக இயேசு அந்த கேள்வியை கேட்டார் தெரியுமா? அவர் அப்படியே அனுப்பி விட்டிருக்கலாம், ஆனால் அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டும், நீ விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுவாயானால் கர்த்தர் உனக்கு பதில் தருவார் என்பதை இவளுடைய வாழ்க்கையிலே நடந்த சாட்சியின் மூலமாக ஜனங்கள் அவரை விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சாட்சியை கர்த்தர் அந்த இடத்திலே அவள் மூலமாக பேசும்படியாக கர்த்தர் அனுமதித்தார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். தேவ ஜனமே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்தால் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு இன்று முதல் தந்த வாக்கு தத்தத்திற்கு காத்திருங்கள். நிச்சயமாய் இந்த 2026 வருடம் வாக்கு தத்தம் நிறைவேறும் வருடம். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். ஆமென்.